இரவெல்லாம் தூங்க முடியவில்லை. சீமான் மீது நாமக்கல் எஸ்பியிடம் புகார் கொடுத்த பெண் வழக்கறிஞர் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து விமர்சனம் செய்து பாடல் ஒன்றை பாடியிருந்தார். அந்த பாடல் மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பியது. அது பற்றி புகாரில் திருச்சி போலீசார் சாட்டை துரைமுருகனை கைதும் செய்தனர். அதன் பின் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சீமான் அவர்கள் மேலும் சாட்டை துரைமுருகன் பாடிய அதே பாடலை பாடி பத்திரிகையாளர் முன்பு திமுகவிற்கு சவால் விட்டுள்ளார், என்னை கைது செய்ய பாருங்கள் என்று. இந்த நிலையில்தான் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் கருணாநிதி குறித்து அவதூறான பாடல் பாடிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமுதா என்ற பெண் வழக்கறிஞர் நாமக்கல் எஸ்பியிடம் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், எங்கள் தலைவர் கருணாநிதி பற்றி ரொம்ப கேவலமாக பேசி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாட்டு பாடியுள்ளார். தரக்குறைவாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளேன். கருணாநிதி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஆற்றிய தொண்டு என்பது இனி யாராலும் செய்ய முடியாதது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை சீமான் இப்படி பேசுவது எங்களை போன்றவர்களை புண்படுத்துகிறது. இரவில் தூங்க முடியவில்லை, ஏதோ பேசிவிட்டதாக கூறி சுப்பிரமணிய சுவாமியை ஏர்போர்ட்டில் இறங்க விடாமல் விரட்டி எடுத்தனர். அதே போல கருணாநிதியை இப்படி பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தேன், ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இதனால் நான் புகார் அளித்துள்ளேன் என்றார். இப்படி சீமான் மீது சென்னை, நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அவர் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்புதான் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அமைச்சர் சேகரபாபு அவர்கள் சீமானுக்கு தொடர்ந்து வாய்க்கொழுப்புடன் பேசி வருகிறார், அவர் உயரம் அவருக்கே தெரியவில்லை, கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார், திமுக கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார், சீமான் மீது பொதுநல விரும்பிகள் புகார் கொடுத்து வருகின்றனர், சட்டப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது அவர் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனால் சீமான் மீது நடவடிக்கை பாயுமா என்கிற அச்சத்தை பலரிடமும் எழுப்பியுள்ளது. என்ற கேள்விக்கான பதில் விரைவில் கிடைக்கும்.